பிரைஸ் த லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? முனியாண்டியும் மாயாண்டியும் நண்பர்கள். 2 பேரும் வேற ஊர்ல நடக்கிற ஒரு கல்யாண வீட்டுல போய் கலந்துக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே முனியாண்டி மாயாண்டியை கூப்பிட்டாரு. வாப்பா ஊருக்கு போலாம் அப்படின்னு. மாயாண்டி சொன்னாரு, அண்ணே இப்பவே பொழுது போச்சு, இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போனா அது சரியா இருக்காது. காலையில பொறுமையா நம்ம போலாம், இப்ப இங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. மாயாண்டி சொன்ன விஷயம் முனியாண்டிக்கு கொஞ்சம் அரை மனசா தான் ஏத்துக்கிட்டாரு. 2 பேரும் படுக்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில மாயாண்டி எழுந்துச்சு தான் நண்பனை கூப்பிட்டுட்டு ஊருக்கு போலான்னு திரும்பி பார்த்தா நண்பனை காணோம். அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் தெரிஞ்சிச்சு, நைட்டே ஏதோ ஒரு வேன்ல ஒரே ஒரு சீட் இருக்குதுன்னு யாரோ கூப்பிட்டுருக்காங்க. அதனால முனியாண்டி அந்த வேன்ல கிளம்பி போயிட்டதா சொன்னாங்க. இதை கேட்டோன்னே மாயாண்டிக்கு வருத்தமா இருந்துச்சு. 2 பேரும் ஒண்ணா போலாம் வரலான்னு தானே பேசிக்கிட்டோம், இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயாண்டி வேற வண்டியை பிடிச்சு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. ஊர்ல போய் பார்த்தாதான் விஷயம் தெரிஞ்சிச்சு, அங்க முனியாண்டி இன்னும் வந்து சேரலன்னு. ரொம்ப பயந்தே போயிட்டாரு. என்ன ஆச்சோ தான் நண்பனுக்குன்னு கலக்கமா இருந்தாரு. அந்த நேரத்துல தான் அன்னைக்கு மாலையில வந்தாரு முனியாண்டி ஊருக்கு. இத பார்த்தோன்னே மாயாண்டிக்கு ஒரே ஆச்சரியம். என்னப்பா, எனக்கு முன்னாடியே நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு லேட்டா வந்து சேர்ற, என்னாச்சு, வழியில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் முனியாண்டி சொன்னாரு, அட போப்பா, வண்டியில ஒரு சீட்டு காலி ஆகுதுன்னு ஏறிட்டேன், எந்த ஊருக்கு போகுதுன்னு விசாரிக்கல, அது வேற ஏதோ ஊருக்கு போயிடுச்சு, நானும் அசப்புல தூங்கிட்டேன், எழுந்து பார்த்தா வேற ஊரு, அப்புறம் என்னத்த பண்றது, அங்க இருந்து வண்டியை பிடிச்சி வந்து சேர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தமா சொன்னாரு. ஆமாங்க, இப்படிதான் நம்ம கூட இவங்க துணைக்கு இருப்பாங்கன்னு யாரையுமே நம்ம நம்ப முடியாது. உதவி செய்யறேன்னு வாங்க, முடியலன்னு கை விட்டுருவாங்க. இப்படி வாழ்க்கையில யாரையும் நம்ம நம்பி செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவங்களை போல நம்மள பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டாரு. அவரு துணையா வரேன்னு சொன்னா இறுதி வரைக்கும் நம்மள நடத்துவாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அவரோட கரத்தை பிடிச்சுக்கோங்க. God bless you all.